வணக்கம் தம்பி. என்ன மாதிரி? இங்க சும்மா இருக்கிறேன். என்ன பேப்பர் கையுமா? என்ன பிரச்சனை? நான் கேள்விப்பட்டேன் நீங்க நல்ல தமிழ் நல்ல இங்கிலீஷும் இப்போ கேள்வி ஆஸ்கன போறேன். கேள்வி கேட்க போறீங்களா? என்ன இது என்ன சொல்லுது? இது ஜாலவன் என்று சொல்லுது உங்க அண்ணாண்ட பேர். ஓகே ஓகே. இப்போ இனி சொல்லுங்க. இது சொல்லுங்க. இது என்ன சொல்லுது? அசாருதீன் என்று சொல்லுது. இது கிரிக்கெட் விளையாடுறாள் என்ற பேர் தானே? ஓகே. இப்போ எப்படி இது யாலா லா இதுல ச இதுல இது both ZH எப்படி? அதான் தம்பி தெரியல. இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்களுக்கிட்ட கொடுத்தா இத ஜாசவன் என்றுதான் வாசிப்பினம். இது அசாருதீன் என்றுதான் வாசிப்பினம். சரி, இதுதான் சரியானது. ஆனா எங்களுடைய ஆக்கள் என் லானாவுக்கு சட்டேஜ் போட்டு எழுதினோம். இது வேற யாருக்கும் தெரியாது. எல்லே தான் போட்டு எழுதணும். எங்களுக்கு சிறப்பு லகரம் என்று சொல்லி போட்டு இவையெல்லாம் இப்படி செய்யணும். இது யார் கொண்டு வந்தோன்னு தெரியல. இப்ப எங்கட நாடு தமிழீழத்துல இந்த சோசியல் மீடியாவும் இந்த தமிழ்நாட்டு டிவிகளும் படங்களும் பெற முதல் இந்த சட்டேஜ் போட்டு யாரும் எழுதுற இல்ல. இப்பதான் இதுல கண்டுட்டு எங்கடையாக்கள் எழுதினோம். இப்படி இப்ப நீங்க தமிழீழம் என்ன எழுதுவீங்க? THAMILEELAM தமிழீழம். அதே மாதிரி தமிழ்நாடு அண்டு ஒபிஷியல் இதுலயும் TAMILNADU தான் இருக்கு தமிழ்நாடு அண்டு. அங்க ஒரு டவும் சட்டேஜையும் போட இல்ல, சட்டேஜையும் போட இல்ல. ஒபிஷியலா இருக்கிற நாட்டின் பேரே அப்படி எழுத இல்ல. ஆனா ஆக்கள் தங்களோட பேர்களுக்கும் படங்களுக்கும் இப்படி எழுதினோம். இதே ஒரு வெள்ளக்காரன்ட்ட காட்டினா இதை வாசின்னு சொன்னா யாசவன் தான் வாசிப்பினோம். தெரியும் தான் என்ன நடந்த உங்களுடைய அண்ணாக்கு பேரை நாங்கள் இப்படி எழுதி கவுன்சிலுக்கு லெட்டர் போட்டு பேப்பர்ல போட்டு எல்லாம் தான் ஒபிஷியலா பேப்பர்ல மாத்தினது. பள்ளிக்கூடத்துல அண்ணாவே என்னண்டு கூப்பிட்டவே யாசவன் கூப்பிட்டவே. என்ன எத்தனை பேருக்கு நீங்க போய் சொல்லிக்கொண்டு நிக்கலாம், இது எங்கட தமிழ் மொழி, இதுல லானா இருக்குது, உங்களோட மொழியில லானா இல்ல, நாங்கள் லானாவை இப்படி எழுத போறோம் சொல்லி. இப்ப ஒரு இடத்துல யாழவனும் அசாரதையும் போய் நின்றா ஒரு பேரை கூப்பிட போய் நம்மண்டா என்னண்டு வெள்ளக்காரன் மாத்தி மாத்தி கூப்பிடுறது. ஒரு இடத்துல லாவும் ஒரு இடத்துல ஷாவும் என்னண்டு போடுறது. தமிழாக்கள் இங்க இருக்கிறார்கள் தயவு செய்து இப்படி எழுதுறத நிப்பாட்டுங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் போயிருக்க எடுத்த ஒரு வீடியோவையும் இதுக்கு பின்னால போடுறோம் பாருங்க. என்ன மாதிரி பக்கத்து கடைக்கு என்னண்டு பேர் வச்சிருக்கீங்க, இப்படி எழுதி இருக்கீங்க. என்ன குழப்பம் தெரியல தமிழாக்களுக்கு. புலி மாமாக்கள் இருக்க மட்டும் இப்படி ஒரு இடமும் எழுத இல்லையா அவையால். இந்த சட்டேஜையும் போட இல்லை, ஒன்றும் போட இல்லை லாவுக்கு. இது சிறப்பு லகரம் சொல்லி அந்த சிறப்பையே அழிக்கணும் எங்களுடைய ஆக்கள். நிறைய பேர் எங்களுடைய ஆக்கள் வெளிநாட்டுலயுமே இப்போ இப்படித்தான் எழுத வலிக்கிடணும். ஆனா வெள்ளக்காரன் பேரை மாத்தி மாத்தி கனிமொழி என்ற அக்காண்ட பேர் கனிமொசி என்று சொல்லி விட்டாங்க. தெரியும் தானே? அப்ப தமிழாக்கள் எழுதியக்க பார்த்து வடிவா எழுதுங்க. ஏன்னா இந்த சட்டேஜை போடுறத நிப்பாட்டுங்க. வடிவான தமிழ் பேர் எல்லாம் அநியாயமா போகுது. ஓகேயா? யாழ் என்னென்று எழுதிக்கிறோம் இங்கிலீஷ்ல YAZH எழுதியிருக்கணும். அது என்னென்று விளங்கு இது. அதே பக்கத்திலே ஒரு கடை இருக்கு ஆதீஸ் என்று சொல்லி, அவையிலும் சட்டேஜ் போட்டு எழுதியிருக்கணும். இங்க இல்லுக்கும் சட்டேஜ் போட்டு இல்லைன்னா இது என்னண்டு கொண்டமா விளங்கல. அதுல இஸ்ண்டு வருது, இதுல இல்லண்டு வருது. என்னண்டு மாத்தி படிக்கிறது ஒரு வேற வேற நாட்டுக்காரன் வந்தா இது யாஸ் படிப்பானா யாழ் படிப்பானா இல்ல அப்ப அதே ஆதீஸ் படிப்பானா அதீல் படிப்பான் விளங்கல. இதுல வடிவாளி இருக்கு ஜால் YARL ஜால். என்னண்டு விளங்கல. தமிழ் மக்களே